வழக்கமா திருவிழா காலம் என்றாலே திரைத்துறையினருக்கு பெரும் ஆவல் குடி புகுந்து விடுது. அந்த வகையில வரும் பொங்கலுக்கு நடிகர் விஜய் நடிப்புல உருவாகியுள்ள ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கு. அதே போல நடிகர் சிவகார்த்திகை நடிப்புல உருவாகி இருக்க பராசக்தி படமும் வெளியாக இருக்கு. இந்த படங்களோட ரிலீஸ்க்கு இடையில 5 நாட்கள் இடைவெளி இருந்தாலும் திரைத்துறையில அடிபடும் பேச்சுக்கள் எல்லாமே அரசியல் கலந்தவையாதான் இருக்கு. அதாவது நடிகர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன். இந்த படத்துக்கு பின்னர் சினிமாவில் நடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காரு. மேலும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு. இந்த நிலையில இந்த படத்துல அரசியல் இருக்கிறதோ இல்லையோ, படக்குழு வெளியிட்டுள்ள முதல் பாடல்ல அரசியல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டுல ஆளும் கட்சியான திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு வராரு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகை நடிப்புல உருவாகி இருக்க அவரது 25வது படம் தான் பராசக்தி. இந்த படத்தை ஆளும் கட்சிக்கு மிகவும் நெருக்கமான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது பராசக்தி படத்தின் டைட்டில் என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கதை வசனம் எழுதி உருவாக்கி பெரும் வெற்றி பெற்ற படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தின் பெயருக்காகவே இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறிக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தங்களை அரசியல் களத்தில் அதிகம் விமர்சிக்கக்கூடிய விஜயின் படத்திற்கு எதிராக மிகப்பெரிய வணிக வெற்றியை ஈட்டிவிட வேண்டும் என்பதிலும் அவங்க கவனம் செலுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் என இருவரும் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்று தகவலும் வெளியாகி கடந்த சில தினங்களாக பேசப்பட்டு வருது. வழக்கமா விஜய் ரசிகர்கள் எல்லாம் இணையத்துல மிகவும் ஆக்டிவா இருக்காங்க. விஜய் படம் குறித்து சிறிய தகவல்கள் வெளிவந்தாலும் அதை சில மணி நேரத்திலே ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி கமல் கலந்து கொள்ள உள்ளார்கள் அப்படின்ற தகவல் வெளிவந்ததும் அவர்கள் இணையத்துல ரியாக்ட் செய்ய தொடங்கி விட்டாங்க. படையே வந்தாலும் பராசக்தி ஓடாது, கோலிவுட்டே கிளம்பி வந்தாலும் பராசக்தி ஓடாது, பராசக்தி ரிலீஸுக்கு முன் பராசக்தி ரிலீஸுக்கு பின் என்று சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா ஆகியோரின் புகைப்படங்களை வைத்து மீம்ஸ் எல்லாம் உருவாக்க தொடங்கிட்டாங்க. சிலர் ரஜினி மற்றும் கமல்ஹாசனை மிகவும் மோசமா விமர்சிச்சுட்டு வராங்க. இவையெல்லாம் தற்போது இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. இதை பார்த்த சினிமா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் ஏன் இப்படி வன்மத்தை கொட்டிக்கிட்டு வரீங்க என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க.